வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு குஜராத், ராஜஸ்தான் ஈடுபட்ட இடத்தில் நிலை கொண்டிருந்த நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டு மேலும் செயலிருந்து இப்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ராஜஸ்தானில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் எல்லையோரம் நிலை கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்வு ராஜஸ்தான், பஞ்சாப் நோக்கி நகரும் என்பதால் நேற்று கடுமையான மழைப்பொழிவை குஜராத்துக்கு கொடுத்துள்ளது. கடுமையான வெள்ளப்பெருக்கத்தையும் கொடுத்துள்ளது. இந்த நிகழ்வு ராஜஸ்தான், பஞ்சாப்க்கும் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் நேற்று கேரளாவில் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்துள்ளது. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து ஒரு நல்ல மழைப்பொழிவாக தென்மேற்கு பருவமழை நேற்று அமைந்தது. ஆனால் நேற்றை விட இன்று தென்மேற்கு பருவமழை பாதியாக குறைந்துவிடும். அதே வேளையில் நாளை முதல் மாலை நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை சீராக இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் ஜூலை ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து சீராக சற்று அதிகரித்து தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சீராக இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை வரும் நாட்கள் சீராக தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் நேற்று குற்றாலத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வரும் நாட்களை பொறுத்தவரை சீராக தண்ணீர் குளிக்கிறதுக்கு ஏற்றவாறு விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இன்று முதல் தமிழகத்தில் வெப்பச்சலமலை சற்று பரப்பில் குறைந்த இடங்களை மழை கிடைத்தாலும் நாளை முதல் தமிழகத்தில் வெப்பச்சலமலை அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களில் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலமலை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்திலும் வெப்பச்சலமலை ஆங்கங்கே தொடர வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றை விட இன்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். அதே வழியில் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மதியம் வரை மழை கிடைத்தால் மதியத்துக்கு பிறகு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் பாபநாசம், அம்பை இந்த இடங்களுக்காக முன்னேறி வந்து சாரல் மழை காலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியத்துக்கு பிறகு பெரிய அளவில் மழை முன்னேறி வர வாய்ப்பில்லை. அதே வேளையில் நேற்று திருநெல்வேலியெல்லாம் தாண்டி தூத்துக்குடி மாவட்டம் வரை சாரல் மழை எட்டி பிடித்திருக்கும். இன்று அந்த அளவுக்கு முன்னேறி வர வாய்ப்பில்லை. அதிகபட்சம் திருநெல்வேலி வரை காலை ஒரு 10 மணி நேரங்களில் லேசான சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதன் பிறகு மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் நேற்றை விட இன்று பாதியாக மழை குறைந்துவிடும். நேற்று தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை வரை சாரல் மழை எட்டி பிடித்திருக்கும். இன்று பெரிய அளவில் மழை முன்னேறி வர வாய்ப்பில்லை. இன்று தென்காசி, கடலூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மழைப்பொழிவாக காலை ஒரு 10-11 மணிக்கு லேசான சாரல் கிடைக்கும். அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கணவாய் பகுதிகளுக்கு மட்டுமே சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. அதே வழியில் காலை ஒரு 11 மணிக்கு சுரண்டை, ஆலங்குளம், சங்கரன்கோயில் வரை லேசான சாரல் ஒரு முறை எட்டி பிடிக்கலாம். அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வர வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. அதே வழியில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் நேற்று போல முன்னேறி வர வாய்ப்பில்லை. தென்மேற்கு பருவமழை சாரல் மழை, அதாவது ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த அளவுக்கு இன்று முன்னேறி வர வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் நேற்று பரவலான மழைப்பொழிவாக அமைந்தது. இன்றும் மிதமான முதல் சற்று கனமழை தேனி வரை இன்று சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் காலை ஒரு 11 மணிக்கு பிறகு லேசான சாரல், கிழக்கு வரை லேசான சாரல் ஏற்றி பிடிக்கலாம் தவிர பெரிய அளவில் இன்று முன்னேறி வர வாய்ப்பில்லை. தென்மேற்கு பருவமழை மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில், திண்டுக்கல் இந்த இடங்களில் அங்கே இன்று வெப்பச்சலமழை ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேற்று பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், கிணத்துக்கடவு சுட்டு வட்டாரங்களாம் நேற்று சாரல் மழை எட்டி பிடித்திருக்கும். இன்று பெரிய அளவில் முன்னேறி வர வாய்ப்பில்லை. பொள்ளாச்சி வரை மட்டுமே சாரல் மழை எட்டி பிடிக்கும். அதே வழியில் கிணத்துக்கடவுக்கு லேசான சாரல் தூறல் மட்டுமே இன்று எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று வால்பறைக்கெல்லாம் பரவலாக மழை பொழிவு கிடைத்தாலும் நேற்றை விட இன்று பாதியாக குறைந்துவிடும். அதேவேளை நீலகிரிக்கும் இன்று மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் வடக்கு பகுதியில் லேசான மழை பொழிவு
பொழிவாக கிடைக்க வாய்ப்பு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று வெப்பச்சலன என்பது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், அதாவது கடலூர் தொடங்கி கடலூருக்கு வடக்குள்ள வங்கக்கடல் ஒட்டியுள்ள மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே இன்று வெப்பச்சலனை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலனை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதேவேளையில் புதுச்சேரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக இன்று வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் ஆந்திராவுக்கு தெற்கு ஆந்திராவுக்கும் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒரு இரு இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் அரியலூர், பெரம்பலூர், கும்பகோணம், நெய்வேலி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களை பொறுத்தவரை, மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலனை எதிர்பார்க்கலாம். இன்று தென்மேற்கு பருவமழை நேற்றை விட இன்று பாதியாக குறைந்திடும். தமிழகத்தில் வெப்பச்சலனம் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளை ஆகஸ்ட் 3ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களில் மட்டுமே சீராக தொடரும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை, கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரமழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக தொடரும். நாளை முதல் தமிழகத்தில் வெப்பச்சலனை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பரப்பில் குறைந்த இடமும் நாளை ஆகஸ்ட் 3ஆம் தேதி கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்கும். அதுவில் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அதுவில் தென் மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். பெரும்பாலும் விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். அதேவேளையில் சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர் கூட நாளைக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாமக்கலுக்கும் நாளை பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலனை கிடைக்கும். அரியலூர், பெரம்பலூர், கும்பகோணம், நெய்வேலி என்று வட மாவட்டங்கள் முழுவதுமே நாளை வெப்பச்சலனை அதிகரித்து காணப்படும். தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு மட்டுமே சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு முன்னேறி வரும் தென்மேற்கு பருவமழை. நாளை ஜூலை ஆகஸ்ட் 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 4, 5, 6, 7, 8 என்று தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சீராக தொடரும். ஆகஸ்ட் 8ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும். அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சலனை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழையும் சீராக தொடரும். தமிழகத்திலும் வெப்பச்சலனை பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலனை அதிகரித்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வெயிலை பொறுத்தவரை வரும் நாட்கள் 1-2 டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். ஆகஸ்ட் 4, 5 தேதிகளில் 1-2 டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று அதிகரித்தாலும் மீண்டும் வெயில் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. அதேவேளை சென்னையை பொறுத்தவரை சென்னை வருகும் நாட்கள் தொடர்ந்து மாலை இரவு வந்துவிட்டாலே சென்னைக்கு மழை பரவலான மழைப்பொழிவாக இருக்கும். அனைத்து நாட்களுமே வரும் நாட்கள் சென்னையை பொறுத்தவரை மழை இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் கணவாய் பகுதிகளில் சற்று குறைந்தாலும் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலை பொறுத்தவரை 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.